டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீராத அந்த மூட்டு வலிகளுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா சித்த மருத்துவத்தில் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பெரியவங்களுக்கு மட்டும்தான் மூட்டு வலி வருதா, சின்னவங்களுக்கு வரலையானா எல்லாருக்குமே வருது. இந்த மூட்டு வலி எதனால் ஏற்படும்? பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லாரும் சொல்கிறது, மருத்துவமனைக்கு போனால் மருத்துவர்கள் சொல்கிறது, உங்களுக்கு கால்சியம் சத்து குறைபாடு இருக்குது, விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்குது, இரும்பு சத்து குறைவாக இருக்குது, ஜென்ரல் வீக்னஸ் பொதுவான உடல் பலகீனமாக இருக்கீங்க, அதற்கு உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே சத்து குறைபாடு ஏற்படுறது இயற்கை தான். ஆனால் 30 வயதில் இருக்கிறவங்க, 40 வயதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மூட்டு வலி அதிகமாக இருக்குது. கால் மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, கை மூட்டுகளாக இருந்தாலும் சரி, அதே போல் பெடரி என்று சொல்லக்கூடிய இந்த செர்விக்கல் ரீஜன், கழுத்து பகுதியில் இருக்கிற அந்த வலி, இப்படி உடலில் எங்கேயெல்லாம் அந்த மூட்டுக்கள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் வலி ஏற்படும். இதற்கு மிக முக்கியமான காரணம் நம்ம சொன்னது போல் சத்து குறைபாடு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மலம் ஒழுங்காக யாரெல்லாம் போகலையோ தினசரி 2 வேளை மலம் கழிக்கணும், அல்லது ஒரு வேளையாவது மலம் கழிக்கணும். எப்போ கழிக்கணும்? காலையில் 7 மணிக்கு முன்னாடி இந்த வயிற்றை சுத்தப்படுத்தணும். மலக்குடலில் இருக்கிற கழிவுகளை காலை எழுந்தோடனே 7 மணிக்கு முன்பாக அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். 7 மணிக்கு பிறகு 7லிருந்து 9 மணிக்குள்ளாக உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? இப்போ இருக்கிற கால சூழ்நிலை 9 மணிக்கு மேலே தான் நிறைய பேர் எந்திரிக்கிறாங்க. அதே போல் சாப்பிட்றதும் பார்த்திங்கன்னு சொன்னால் 10 மணிக்கு மேலே சாப்பிடுவாங்க. இந்த மலக்கழிவுகளை வெளியேற்றுறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதே போல் 2 நாளைக்கு ஒரு முறை. நேற்று கூட ஒரு சகோதரி மருத்துவமனைக்கு வந்திருந்த போது 2 நாளைக்கு ஒரு முறை தான் நான் மலம் கழிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது, இது சின்ன வயசுலேருந்தே எனக்கு இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் உங்களுக்கும் தெரியும். நம்ம மருத்துவமனைக்கு வரும்போது மக்கள் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மலக்கட்டு பிரச்சனையும் மூட்டு வலிகள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம். சத்து குறைபாடு ஒரு பக்கம், அதே போல் மலச்சிக்கல் மலக்கட்டு இருந்தால், அதே போல் எலும்பில் தேய்மானம்னு சொல்லுவாங்க. ஏன் தேய்மானம் ஏற்படுது? லூப்ரிகேஷன், அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ஒவ்வொரு மூட்டுகளையும் பார்த்திங்கன்னு சொன்னால் குறைஞ்சி போயிடும். இதை காரணம் கொண்டு கூட பார்த்திங்கன்னு சொன்னால் மூட்டுகளில் வலி ஏற்படும். அதே போல் வேலைப்பள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, அதே போல் ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, நேரத்துக்கு சத்தான உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் கூட இந்த மூட்டு வலி வரும். பரிசோதனை மூலமாக, இரத்த பரிசோதனை மூலமாக, அதே போல் எக்ஸ்ரே ஸ்கேன் மூலமாக எதனால் இந்த மூட்டு வலி அப்படிங்கிறத நம்ம கணித்து அதில் என்ன குறைபாடு என்பதை தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக நம்ம குணப்படுத்தலாம். பொதுவாக இந்த மலம் கழிக்கிறதுக்கு நம்ம மருத்துவத்தில் திரிப்பலா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், அந்த திரிப்பலா சூரணத்தை இரவு படுக்கும் பொழுது யார் வேண்டுமானாலும் சாப்பிட்லாம். அதாவது 12 வயசுக்கு மேலே அல்லது 30 வயதுக்கு மேலே யாருக்கு தேவைப்படுதோ அவங்க அந்த திரிபலா சூரணம் அல்லது திரிபலா சூரண மாத்திரையை வாங்கி வச்சுக்கோங்க. இரவில் படுக்கும் பொழுது சூரணமாக இருந்தால் 2 கிராம்லேருந்து 5 கிராம் வரை எடுத்து வெந்நீரில், 1 டம்ளர் வெந்நீரில் கலந்து இரவு படுக்கும் பொழுது அதை சாப்பிட்டு படுத்திங்கன்னா அதிகாலையில் 7 மணிக்கு முன்னாக அந்த மலத்தை வந்து தானாகவே வெளித்தள்ளிடும். இல்லை மாத்திரையாக இருக்குன்னு சொன்னால் சின்னவங்களுக்கு 1 மாத்திரை, பெரியவங்களுக்கு 2 மாத்திரையிலேருந்து 4 மாத்திரை எடுத்துக்கலாம். தொடர்ந்து எடுத்துகிட்டு அந்த மலச்சிக்கலை நீங்கள் சரி பண்ணிவிட்டு அந்த எலும்பை பலப்படுத்தக்கூடிய முருங்கைக்கீரை மிகச்சிறந்த ஒரு மூலிகை. முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, இந்த 2ஐயும் என்ன பண்ணுங்க, காம்போடு போட்டு தினசரி ஒரு 48 நாட்களுக்கு சூப்பு வச்சு அந்த சூப்பை வந்து காலையில் வெறும் வயிற்றில் அல்லது மாலையில் ஏதாவது ஒரு வேளை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிச்சுட்டு வந்தால் இந்த மூட்டு வலிகள், நாள்பட்ட மூட்டு வலியெல்லாம் படிப்படியாக குறைஞ்சி போயிடும். அதற்கு பிறகு அமுக்கரா சூரணம், பெருங்காயம், அதே போல் சுக்கு பொடி, மூசாம்பரம், அதாவது கரியபுலம் என்று சொல்வார்கள், இதையெல்லாம் எடுத்து முட்டை வெள்ளைக்கருளை குழைச்சி அந்த வீக்கம் இருக்கிற இடத்துல, வலி இருக்கிற இடத்துல நீங்கள் பற்று போட்டுட்டு வாங்க. அந்த மூட்டு வலிகள் எங்கே போச்சுன்னே தெரியாது.
மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.